அதை உடைப்போம். பைபிளின்படி இயேசு கடவுளா? நிறைய பேர் இதை கேட்கிறார்கள். எனவே பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். முதலில் யோவான் 1:1 அது கூறுகிறது, ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, மற்றும் வார்த்தை கடவுளுடன் இருந்தது, மற்றும் வார்த்தை கடவுள். அந்த வார்த்தைதான் இயேசு. எனவே இயேசுவே கடவுள் என்று ஆரம்பத்திலிருந்தே கூறுகிறது. பின்னர் யோவான் 19:30 இயேசு நேராக கூறுகிறார், நானும் பிதாவும் ஒன்றே. அவர்கள் நெருக்கமாக இருப்பதாக அவர் சொல்லவில்லை. சாராம்சத்தில் அவை ஒரே மாதிரியானவை என்று அவர் கூறுகிறார். இயேசு தம்மை கடவுளுடன் ஒன்றாக இருப்பதாக கூறுகிறார். மற்றொரு பெரிய விஷயம் என்னவென்றால், தாமஸ் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை பார்க்கிறார். ஜான் 20:28 தாமஸ் அவரை அழைக்கிறார். என் ஆண்டவரும் என் கடவுளும். இயேசு அவரை திருத்தவில்லை. அது உண்மை என்பதால் ஏற்றுக்கொள்கிறார். மற்றும் நாம் பிலிப்பியர் 2:6 பவுல் கூறுகிறார், இயேசு மிகவும் இயற்கையில் இருப்பது. கடவுளுடன் சமத்துவம் என்பது தனக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கடவுள் கருதவில்லை. இயேசு கடவுளுக்கு சமமானவர், ஆனால் மனிதனாக மாறுவதற்கு தன்னை தாழ்த்தினார் என்று பவுல் கூறுகிறார். ஆம், பைபிளின்படி இயேசு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு நல்ல ஆசிரியர். அவர் மாம்சத்தில் கடவுள். எங்களை காப்பாற்ற பூமிக்கு வாருங்கள். பைபிள் அதை பற்றி தெளிவாக உள்ளது. ஆகவே இயேசுவை கடவுள் என்று பைபிள் எவ்வாறு காட்டுகிறது என்பதை பற்றி நாங்கள் பேசினோம். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இயேசு கடவுள் என்ற கருத்து ஒரு சில வசனங்களில் மட்டுமில்லை, இது பைபிள் முழுவதும் உள்ளது. உதாரணமாக, பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 9:6 அது ஒரு குழந்தை பிறப்பதை பற்றி பேசுகிறது.